இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்க்காக ஒரு பிரத்யேகமான திட்டத்த தமிழக முதலமைச்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள்லாம் போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அதை ஒட்டி ஒரு அனௌன்ஸ்மென்ட்ட முதலமைச்சர் குடுத்திருந்தார். என்ன அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள் எல்லாம் நமக்கே தெரியும். காலைல நேரத்திலேயே எந்திரிச்சு வந்துடுறாங்க. நேரத்திலேயே எந்திரிச்சு வர்றப்ப என்ன ஆகுது, அவங்கனால சரியான முறையில சாப்பாடெல்லாம் செஞ்சு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டுலாம் வர முடியாது இல்லையா? அப்படிங்கிறப்ப, அவங்க காலையில சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடுறப்ப 10, 11 மணி ஆயிருது. இது அவங்களுடைய ஹெல்த்துக்கும் பார்த்தீங்கன்னா, சரியான விஷயமா இருக்காது. அதனால தமிழக அரசாங்கமே அவங்களுக்கு உணவுகள வழங்கும் அப்படிங்கிறத நம்ம முதலமைச்சர் ஒரு அறிவிப்பா வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்ப நேத்து செயல்படுத்தி இருக்காங்க. ஸோ இந்தியாவிலே முதல் முறையா தூய்மை பணியாளர்களுக்கு அரசாங்கமே உணவு வழங்கக்கூடிய திட்டத்த தமிழகத்துல சென்னை மாநகராட்சியில நேத்து தொடங்கி வச்சிருக்காங்க. இனிஷியலா இந்த திட்டம் சென்னை மாநகராட்சியில செயல்படுத்தப்படும். அதன் பிறகு டிசம்பர் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இத ஒட்டி பார்க்கிறப்ப, நம்ப தமிழக அரசாங்கம், இல்ல இந்திய அரசாங்கம் கூட தூய்மை பணியாளர்களுக்கான என்ன நலத்திட்டங்கள கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அப்படி பார்க்கிறச்ச 2006ஆம் ஆண்டு முதல்ல முதல்லன்னு சொல்ல முடியாது. 2006ஆம் ஆண்டு தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சானிடேஷன் வொர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. தூய்மை பணியாளர்களுக்கான நல வாரியம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, டாட்கோ இருக்காங்க இல்லையா? தமிழ்நாடு ஆதிதிராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன். இந்த டாட்கோவுக்கு கீழ என்ன பண்றாங்கன்னா, தூய்மை பணியாளர்கள தொழில் முனைவோர்களாக மாத்துவதற்காக அவங்களுக்கு அ சப்சிடீஸ் குடுக்குறாங்க. லோன்ஸ் வந்து குடுக்குறாங்க. கடன்கள வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அத தாண்டி பார்க்கிறப்ப, அவங்களுடைய குழந்தைகள் படிக்கிறதுக்காக கல்வி உதவித் தொகைகள், அதாவது ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் வந்து இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அவங்களுடைய அந்த நமஸ்தே அப்படிங்கிற திட்டம் இருக்கு. ஓகேங்களா? நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சூவேஜ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நமஸ்தே திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் இது. இந்த நமஸ்தே அப்படிங்கிற திட்டம். இதற்கு கீழயுமே பார்த்தீங்கன்னா, தொழில் முனைவோர்களாக அவங்கள மாத்துறதுக்காக, அவங்களுக்கு தனியா வந்து கடன்கள வழங்குறாங்க. மத்திய, மாநில அரசுகள் சேர்ந்து இந்த திட்டத்த செயல்படுத்துறாங்க. அதே மாதிரி அவங்க வேலை செய்யறப்ப அவங்களுக்கு தேவையான கிளவுஸு, இந்த பெர்சனல் புரொடெக்டிவ் எக்யூப்மென்ட்ஸ் இதெல்லாம் வழங்குறதுக்காகவும் இந்த நமஸ்தே அப்படிங்கிற திட்டம் பயன்படுத்தப்படுது. அது இல்லாம தமிழக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வீடுகள கட்டிக் குடுக்குறாங்க. வேலை செய்யறப்பயே இறந்து போயிட்டாங்கன்னா, இழப்பீடு தொகைகள் அப்படிங்கிறது வழங்கப்படுது. இந்த மாரி நெறைய திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அந்த திட்டத்தினுடைய வரிசையில இப்ப அவங்களுக்கு இலவச உணவு வழங்கக்கூடிய திட்டத்தையும் நம்ம சேர்த்தி பார்க்கிறோம். சரியா? ஸோ இந்த திட்டமானது ஐ மீன் இந்த ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் ஆகும். டைரக்ட்டா ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அ லிஸ்ட் அவுட் த வெல்ஃபேர் மெஷர்ஸ் பை சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஃபார் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ். தூய்மை பணியாளர்களுக்காக மத்திய, மாநில அரசாங்கங்கள் கொண்டு வந்த நல்ல திட்டங்களை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். ஓகேவா? அதனால என்ன மாரியான திட்டங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரியா? சோ இன்னும் அவங்களுக்கு கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில நடந்த போராட்டம் கூட அவங்க எல்லாருமே ஒப்பந்த பணியாளர்களாக தான் இருக்காங்க. பாதி ஏரியால. கான்ட்ராக்ட் வொர்க்கர்ஸா தான் இருக்காங்க. சோ அவங்கள வந்து ஒரு நிரந்தரமான ஊழியர்களாக மாத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கைகள்ல மிக முக்கியமான கோரிக்கையா இருக்கு. சோ அது தொடர்பாக அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுக்குமே சானிடேஷன் வொர்க்கர்ஸோட வெல்ஃபேர்ல ஒரு பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிறத முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இப்ப ஜெர்மனி போன்ற நாடுகள உதாரணமா எடுக்கிறார். மேற்கத்திய நாடுகள. ஜெர்மனிய தான் உதாரணமா எடுத்து சொல்றார். ஜெர்மனி போன்ற மேற்கத்திய நாடுகள்ல மக்களோட சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அவங்க குப்பைகள குடுக்குறப்பயே அத சரியான முறையில பிரிச்சு குடுக்கறனால, அங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கான பணிகள் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா தமிழகத்துல அப்படி நம்ம பண்றது கிடையாது. அப்ப மக்களே என்ன பண்ணணும் அப்படின்னா, மக்கும் குப்பை, மக்காத குப்பை, பிளாஸ்டிக் குப்பை, எலக்ட்ரானிக் குப்பைகள் அப்படின்னு சொல்லி தனித்தனியா பிரிச்சு குடுக்குறப்ப, தூய்மை பணியாளர்களுடைய நேரம் இன்னமும் அவங்களுடைய வேலை சீக்கிரமா முடியும். அவங்களும் இன்னும் கொஞ்சம் புரொடக்டிவா வேற ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறதும் மக்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இததான் நம்ம முதல் செய்தியில வந்து பார்க்கிறோம்.
ரைட். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹெல்த் மினிஸ்டர் லான்ச்சஸ் 10 நியூ அம்ரித் பார்மசி அவுட்லெட்ஸ். இந்த அம்ரித் பார்மசி அப்படிங்கிற திட்டம் பழைய திட்டம் தான். கிட்டத்தட்ட அந்த திட்டம் வந்து 10 வருஷம் ஆயிருச்சு. அந்த 10த் இயர் ஆனிவர்சரியில தான் இப்ப புதுசா இன்னொரு 10 பார்மசிய வந்து கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எசென்ஷியலான மெடிசின்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் டிஸ்கவுண்டட் ரேட்ல வழங்குறதுக்காக தான் இந்த அம்ரித் பார்மசிஸ் அப்படிங்கிற திட்டத்த கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ஜன் ஔஷாதி பரியோஜனா அப்படின்னு சொல்லி ஜன் ஔஷாதி மோடி மருந்தகங்கள்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மருந்தகங்களும் இருக்கு. அதோட அப்ஜெக்டிவும் அதேதான். முக்கியமான மருந்துகள நமக்கு ஆ இந்த முக்கியமான மருந்துகள என்ன பண்ணணும்னா, டிஸ்கவுண்டட் ரேட்ல வழங்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு அப்ஜெக்டிவ்மே. சோ இந்த அம்ரித் அப்படிங்கிற திட்டம் அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, அஃபோர்டபிள் மெடிசின்ஸ் அண்ட் ரிலையபிள் இம்ப்ளான்ட்ஸ் ஃபார் ட்ரீட்மென்ட் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய இந்த வார்த்தையுடைய ஃபுல் ஃபார்ம். அஃபோர்டபிள் மெடிசின்ஸ் அண்ட் ரிலையபிள் இம்ப்ளான்ட்ஸ் ஃபார் ட்ரீட்மென்ட் அப்படிங்கிறது. சரியா? பேசிக்கா ஒரு சின்ன விஷயம் தான். ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த த்ரெட்ஸ் ஃப்ரம் ஜிஎன்எஸ்எஸ் ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஜிஎன்எஸ்எஸ் ஸ்பூஃபிங்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜிஎன்எஸ் ஸ்பூஃபிங் அப்படின்னா குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, நமக்கு ஏர்கிராஃப்ட் இந்த ஏரோப்ளேன்லாம் போகுது. அது எப்படி போகுது? இந்த ஜிஎன்எஸ்எஸ் ஓட அந்த சேட்டலைட்ல இருந்து வரக்கூடிய டேட்டாவை பேஸ் பண்ணி தான் அவங்க நேவிகேட் பண்றாங்க. இந்த வழியில தான் போகணும் அப்படிங்கிறது. இப்ப ஜிஎன்எஸ் ஸ்பூஃபிங்னா என்னன்னா, அந்த சேட்டலைட்ல இருந்து வரக்கூடிய டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணி மாத்தி விட்டுறது. சோ தட் என்ன ஆகும்? ஜீப் ஏரோப்ளேன் இந்த வழியில போறது கொஞ்சம் டீவியேட் ஆகி வேற வழியில போகலாம், தொலைஞ்சு போயிடலாம். இந்த மாதிரி அந்த காக்பிட்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய சிக்னல்ஸ மேனிப்புலேட் பண்றது தான் நம்ம ஜிஎன்எஸ் ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சமீபத்துல இந்த நவம்பர் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா, டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வர அரைவல் டிபார்ச்சர் டைம்ல எல்லாம் எல்லா ஏர்கிராஃப்ட்டுமே இந்த ஜிஎன்எஸ் ஸ்பூஃபிங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு த்ரெட் தான். ஓகேங்களா? ஏன்னா, இது வந்து இப்போ இந்த காலத்துல இந்த போர் யுக்திகள்ல இதுவும் ஒண்ணா இருக்கு. இந்த ஜிஎன்எஸ் ஸ்பூஃபிங் அப்படிங்கிறது. சோ இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறத அரசாங்கம் கண்டுபிடிக்கிறதுக்காக தனி டீம் வந்து போட்டிருக்காங்க. சோ அதுல இந்த ஜிஎன்எஸ் ஸ்பூஃபிங்க பத்தி சொல்லியிருக்காங்க. ஜிஎன்எஸ் ஸ்பூஃபிங்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? ரைட். லாஸ்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, வேர் டஸ் இந்தியா ஸ்டாண்ட் இன் டாக்லிங் டிபி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா, குளோபல் டிபி ரிப்போர்ட் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்திருந்தோம். குளோபல் டிபி ரிப்போர்ட் வந்து WHO வந்து வெளியிட்டிருக்காங்க. சோ இதன் அடிப்படையில பார்க்கிறப்ப, உலகத்திலேயே டிபி கேஸஸ் எங்க அதிகமா இருக்குன்னா, இந்தியாவுல தான் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட உலகத்துல இருக்கக்கூடிய 100% டிபி கேஸஸ்ல 25% இந்தியால தான் இருக்கு. ஆனா இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ்ன்னு எடுத்து பார்த்தா பெட்டரா இருக்கு. அததான் இங்க சொல்ல வராங்க. ஓகேவா? சோ இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கிறப்ப, டிபி இன்சிடென்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசா டிபி யார் யாருக்கெல்லாம் வருது ஒவ்வொரு வருஷம் அப்படிங்கிற அந்த ஒரு சதவீதம் வந்து கம்மியா இருக்கு. 21% தான் இருக்கு. ஓகேங்களா? டிபி இன்சிடென்ஸ் ரேட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. நம்ம பார்த்தோம். உலக அளவுல இந்தியாவுல டிபி அதிகமா இருக்கு. இந்தியாவுல டிபி எங்க அதிகமா இருக்குன்னா, உத்தரப்பிரதேஷ்ல. அதே மாதிரி டிபி பிரெவலன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறது எங்கன்னா, டெல்லியிலயும் இருக்கு. சரிங்களா? இப்போ இதுல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டிபிய கண்ட்ரோல் பண்றதுல என்ன சேலஞ்ச நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். இப்ப நேஷனல் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரிவைஸ்டு நேஷனல் டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் புரோகிராம் அப்படிங்கிறத நேஷனல் டிபி எலிமினேஷன் புரோகிராம் அப்படின்னு சொல்லி நம்ம மாத்திருப்போம் 2020ல. அப்ப என்ன பண்ணிருப்போம்னா, 2025க்குள்ள டிபிய வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறத டார்கெட்டா வந்து வச்சிருப்போம். அந்த டார்கெட்ட அச்சீவ் பண்ணிட்டோமான்னு கேட்டா கிடையாது. நம்மனால இன்னும் அச்சீவ் பண்ண முடியல. டிபிய எலிமினேட் பண்ண முடியல. அப்ப என்ன சேலஞ்ச் எல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஹை பர்டன் ஆஃப் ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன மருந்துகள குடுத்தாலுமே அதுக்கு எதிரா அந்த டிபி வந்து என்ன பண்ணிருச்சு? ஒரு ரெசிஸ்டன்ஸ கிரியேட் பண்ணிட்டனால, ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இந்தியாவுல அதிகமா இருக்கு. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வீக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கு. சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது டிபிக்கான மெடிசின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் அதனுடைய ஸ்டாக்லாம் தீர்ந்து போயிடுறது. ஸ்டாக் அவுட் ஆயிடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்டாக் அவுட் அப்படின்னா தீர்ந்து போயிடுறதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஸ்டாக் அவுட் ஆயிடுறது. அதே மாரி டிபிய ஹேண்டில் பண்ணக்கூடிய ட்ரெயின்டு புரொஃபஷனல்ஸோட எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, சோசியல் ஸ்டிக்மா அப்படிங்கிறது இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா, இந்தியாவுல இந்த டிபிய அட்ரஸ் பண்றதுல இருக்கக்கூடிய முக்கியமான சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ரிசர்ச் பேப்பர்ல பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த 5 பாயிண்ட்ட நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். சோசியல் ஸ்டிக்மா, ட்ரெயின்டு புரொஃபஷனல் இல்லாம இருக்கிறது, சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன் இருக்கு,
வீக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, ஹை பர்டன் ஆஃப் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் டிபி இருக்கு அப்படிங்கிறத நம்ம எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்னும் எக்ஸ்ட்ராவா சொல்லலாம். நம்மகிட்ட வந்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ அப் அப்படிங்கிறது இருக்காது. ஃபர்ஸ்ட்டு ஸ்கிரீனிங்கே வந்து நம்ம கரெக்ட்டா பண்ண மாட்டோம். ஸ்கிரீனிங் பண்றாங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் டிபி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ஸ்கிரீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க இல்லையா? அந்த ஸ்கிரீனிங் பண்றது கம்மியா இருக்கு. ஸ்கிரீனிங் பண்ணா தான் இவங்களுக்கு டிபி இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சா தான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி இது பண்ண முடியும். இது என்ன மாரியான சேலஞ்சஸ ஃபேஸ் பண்றாங்கன்னு சொல்லி. ஆனா நம்ப என்ன பார்த்தோம், இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா இந்த டிபி கேஸஸ கம்மி பண்ணிக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அது ரிலேட்டடா கவர்ன்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, கவர்ன்மெண்ட் எஃபர்ட்ஸ் என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கீம் வைஸ் பார்க்கிறப்ப பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிற திட்டம் 2022ல நம்ம திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பிரசிடென்ட் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த திட்டத்த லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிற திட்டம் இருக்கு. நிக்ஷய் போஷான், நிக்ஷய் மித்ரா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நமக்கு 100 டே இன்டென்சிஃபைடு டிபி எலிமினேஷன் கேம்பெயின் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்ததா தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம் அப்படிங்கிற திட்டம் இருக்கு. இந்த மாரி பல திட்டங்களும் இருக்கு. அதே மாரி நடைமுறை சார்ந்த சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லார்ஜஸ்ட் டிபி லேபரேட்டரி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது டிபி கேஸஸ அதாவது யாருக்கெல்லாம் டிபி இருக்கு அப்படிங்கிறத அந்த ஸ்கிரீனிங் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த ஸ்கிரீனிங் பண்றதுக்காக ஒரு அ அதாவது அவங்க கிட்ட இருந்து சாம்பிள்ஸ் எடுத்து அத டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு நெட்வொர்க் தேவைப்படும். ஸோ அந்த லேபரேட்டரி நெட்வொர்க்க நம்ம நெறைய இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது கம்யூனிட்டி ஸ்கிரீனிங் எஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த 100 டே இன்டென்சிஃபைட் டிபி கேம்பெயின்ல கூட இத தான் பண்ணியிருப்பாங்க. பொதுமக்களுக்கு இப்ப யாருக்கெல்லாம் டிபி யார் எந்த ஏரியாலலாம் டிபி இருக்கு. ஸோ அவங்களோட க்ளோஸா கான்டாக்ட்ல இருக்கிறவங்க, அவங்களையெல்லாம் கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்கிரீனிங் பண்ணோம். ஓகேங்களா? அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். டிபி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறச்ச நமக்கு டிபி இருக்கா இல்லையாங்கிறத மோர் ஆர் லெஸ் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிற முடியும். ஸோ இந்த மாரி கம்யூனிட்டி ஸ்கிரீனிங் எஃபோர்ட்ஸ்லாம் நம்ம பண்றோம். அடுத்தது ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர்ஸ வச்சு சிம்பிளா பார்த்தோம்னா ஒரு பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் மாரி தான். ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த டிபி ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட்ட கிராமந்தோறும் கொண்டு போறாங்க. சரிங்களா? கிராமத்துக்கே எடுத்துட்டு போறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஆஷா ஒர்க்கர்ஸும் இருக்காங்க. ஆஷா ஒர்க்கர்ஸையும் என்ன பண்ணியிருக்காங்க, டிபிக்கு யாராவது வந்து இப்ப ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு டிபிக்கான சிம்ப்டம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண மாரியான ட்ரெய்னிங்க வந்து இவங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரியான விஷயங்கள் இருக்கு. நிக்ஷய் போஷான் யோஜனாக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ரூ. 500 முன்னாடி குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப ரூ. 1000 குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? அப்ப இந்த மாரியான உதவித்தொகைகள் அப்படிங்கிறது இருக்கு. சோ தட் அவங்க அந்த டிபில இருந்து பெட்டரா ஃபைட் பண்ணும். பினான்சியலா காசு இல்லாதனால அவங்கனால டிபி ட்ரீட்மென்ட்க்கு போக முடியாம, எப்படினாலும் போக்குவரத்துக்காவது தேவைப்படும் இல்லையா? அந்த ரூ. 1000 அப்படிங்கிறது யூஸ் ஆகும் இல்லையா? நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடுறதுக்கு யூஸ் ஆகும் இல்லையா? சோ இந்த மாதிரியான திட்டங்கள் மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிபி இன்சிடென்ஸ் ரேட்ட கம்மி பண்ணிட்டே வந்து இப்ப 21% நம்ம வச்சிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டிபி கேஸஸ் அப்படிங்கிறது அதிகமா தான் இருக்கு. ஆனா ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு சரியாகக்கூடிய விகிதம் அப்படிங்கிறது 92% இருக்கு. டிபியோட மார்ட்டாலிட்டி அப்படிங்கிறத நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். 24க்கு கொண்டு வந்திருக்கோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து புதுசு புதுசா டிபி கேஸஸ் ஐடென்டிஃபை பண்ணி அத டயக்னோஸ் பண்றதுமே இந்தியா பெட்டரா தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் ஆகும். டிபிய எலிமினேட் 2025 டார்கெட். டிபிய எலிமினேட் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? வாட் ஆர் த சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்ல இந்தியால டிபி கேஸஸ் கம்மியாயிட்டே வருது. அப்ப அதுக்கு அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தாங்க? அது எப்படி கம்மி ஆச்சு? அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஸோ 2 பாயிண்ட் ஆஃப் வியூலயும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த ஆர்டிக்கல் இருக்கு. முடிஞ்சா பேப்பர வாங்கி இத படிச்சு பாருங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.